அத்தியாயம் 6. மிதுன் மதியிடம் பேச அறைக்குள் சென்ற உடனேயே மாறன் தன் அன்னையிடம் காயத் தொடங்கிவிட்டான். என்னம்மா பண்றீங்க 2 பேரும்? அவன் மதியை ஏமாற்றிவிட்டு சென்றவன்மா. அவனுக்கு போய் மதியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மாறன் புலம்பிக் கொண்டே போக, இலா மதி கடைசி வரைக்கும் தனியாவே இருக்க வேண்டுமா என்று அபிராமி அழுத்தத்துடன் கேட்க, இத்தனை நேரம் கத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது அன்னை கேள்விக்கான பதில் தெரியவில்லை. சொல்லு இலா, அவள் எதிர்காலம் என்ன? அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு வாழ்வாள் என்று நினைக்கிறாயா என்று அபிராமி மேலும் அழுத்தமாக கேட்க, அதற்கு வாய்ப்பில்லை என்பது இளமாறனுக்கு புரிந்தது. அதற்காக என்று அவன் இழுக்க, வேறு வழி இல்லை இலா. மதிக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் அது மிதுனுடன் தான். அவர் குழந்தை விஷயத்தில் உறுதியாக இருப்பதை பார்த்தால் எனக்கு என்னவோ எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றுகின்றதுப்பா. நம்ம மதியும் அன்பும் அவரது குழந்தை மீதான அன்பும் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்கும் இலா. அபிராமி கூறுவது அனைத்தும் சரி என்ற இளமாறனுக்கும் உள்ளுக்குள் இருந்த உறுத்தல் குறையவே இல்லை. என்ன இருந்தாலும் மிதுனுக்கு தன் தங்கை மீது காதல் இல்லை என்னும் போது அவர்கள் வாழ்க்கை எந்த அளவிற்கு சரியாகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அன்னை கூறுவதில் இருந்த நியாயம் புரிந்ததால் அமைதியாக நின்றுவிட்டான் இளமாறன். மதியிடம் பேசிவிட்டு வந்த மிதுன் அபிராமி ராஜசேகரிடம் சொல்லிக்கொண்டு இளமாறனிடம் ஒரு முறைப்புடன் கிளம்பி விட்டான். அவன் சென்ற பின் மதி தான் பித்து பிடித்தது போல் நின்றிருந்தாள். அவனை பற்றி நன்கு தெரிந்தவளுக்கு தன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் குழந்தையை பிரித்து விடுவான் என்று பயம் வெகுவாக எழுந்தது. மகளை தேடி வந்த அபிராமியும், மதி, எனக்கு என்னவோ நீ அவரை திருமணம் செய்து கொள்வதுதான் சரி என்று தோன்றுகிறதுடா. உன் அன்பால் அவரை மாற்ற முயற்சி செய் மதிமா. அன்பால் முடியாதது எதுவும் இல்லடா. அதற்காக தனியாவே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து முடியாதுடா என்று மெதுவாக எடுத்து கூறினார். இலாவோ, நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் மதி. உன் விருப்பம்தான் முக்கியம் என்று தன் மனதை உரைத்துவிட்டு சென்றான். ராஜசேகரும் மகனைப் போலவே தான் கூறினார். பின் மதி யோசிக்கட்டும் என்று அவளுக்கு நேரம் கொடுத்துவிட்டு மூவரும் சென்றுவிட, வெகு நேரம் யோசித்த மதி இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. என்னதான் அவள் மனம் முழுவதும் மிதுனுக்கு மீது காதல் இருந்தாலும் தன் மீது எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பவனை திருமணம் செய்து கொள்ள அவள் தன்மானம் சுத்தமாக இடம் கொடுக்கவில்லை. அவன் மகனுக்காக என்றபோது தானும் மகனுக்காக மட்டுமே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். எதற்காகவும் அஜயை விட்டு கொடுக்க அவள் தயாராகவும் இல்லை. அன்று மாலை அழைத்த மிதுனிடம் தன் மனதை வெகுவாக திடப்படுத்தி கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் மதி. அதில் மிதுனின் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை தோன்றி மறைந்தது. மதி சம்மதம் கூறியது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதன் பிறகு நடந்த அனைத்துமே அத்தனை வேகமாக நடந்தது. மதி சம்மதம் கூறியதும் பூர்ணிமாவிடம் அவன் விஷயத்தை கூற, ரொம்ப சந்தோஷம்பா, நாங்களும் ஒரு முறை பொண்ணை பார்க்கலாமா என்று ஆவலுடன் கேட்டார் பூர்ணிமா. அவர் குரலில் உண்மையான ஆர்வம் மட்டுமே இருப்பதை உறுதி செய்து கொண்டவன், பார்க்கலாம் சித்தி, ஆனால் பெண் பார்க்க என்று வீட்டிற்கு எல்லாம் போக வேண்டாம். வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வோம். முதலில் திருமணத்திற்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாள் பாருங்கள் என்றான் மிதுன். சரிப்பா என்று மிதுனிடம் கூறியவர் பரத்தை அழைத்து ஜோசியரிடம் நல்ல நாள் கேட்கச் சொன்னார். அடுத்து 1 வாரத்தில் நல்ல நாள் அமைந்துவிட அதை மிதுனிடம் கூறியவர், நாளைக்கு எல்லோரும் கோவிலில் சந்திச்சுக்கலாமா மிதுன் என்று சேர்ந்து கேட்டார். வீட்டிற்கு பெண் பார்ப்பது போல் செல்வதற்கு இது மேலென்று மிதுனுக்கு தோன்ற, சரி சித்தி, அவங்க நம்பரை தர, நீங்க பேசுங்க என்று ராஜசேகர் நம்பரை கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டான். பெரியவர்கள் கூறி பேசி நாளை கோவிலுக்கு சென்று விட்டு அப்படியே திருமணத்திற்கு உடைகளும் தாலியும் வாங்கி வந்துவிடலாம் என்று முடிவு செய்து கொண்டனர். அனைத்து விஷயத்திற்கும் நடக்கும் வேகத்தை பார்த்து மதிக்கு தான் பயமாக இருந்தது. மறுநாள் காலை மெல்லிய காட்டன் புடவையில் தயாராகி குழந்தையுடன் தன் பெற்றோருடன் கோயிலுக்கு வந்தாள் மதி. இளமாறனுக்கு தொழில் விஷயமாக வேலை இருப்பதால் அவன் வரவில்லை என்று கூறிவிட்டான். பரத்தையும் பூர்ணிமாவையும் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் அறிமுகங்கள் தேவைப்படவில்லை. மதி குடும்பத்துடன் கோவிலுக்கு
வரும்போது மிதுன் குடும்பம் ஏற்கனவே வந்திருந்தது. சந்திரிகா பெரிதாக எதிலும் ஒட்ட முடியாமல் இருக்க பரத் அவளுக்கு வேறு மனிதராக தோன்றிவிடக் கூடாதென்று அவளுடனே இருந்தான். கையில் அஜயுடன் அமைதியாக வந்த மதியை பார்த்த உடனே பூர்ணிமாவுக்கு பிடித்துவிட்டது. தன் மகனுக்கு ஏத்த ஜோடிதான் என்று நினைத்து கொண்டவர், மேலும் அவள் அமைதியும் குழந்தை பற்றி மிதுன் இப்பொழுதுதான் தெரிந்தது வைத்து பார்த்தால் மிதுன் மீதுதான் ஏதோ தவறென்று புரிய மதியை அன்புடன் வரவேற்றார் பூர்ணிமா. வாமா, மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று பூர்ணிமா எடுத்தவுடன் அன்பாக பேசவும் அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது. ஹாய் குட்டி பையா, அத்தைக்கிட்ட வரீங்களா என்று அஜயை நோக்கி கையை நீட்டிய ஹாசனாவுக்கு சூழ்நிலை கணத்தை குறைக்க முயற்சிக்க அதுவும் நன்றாக வேலை செய்தது. அவள் அழைத்ததும் தன் அன்னையின் திரும்பிய அஜயோ, அத்தையா போலாமா என்று மழலையில் கேட்க ஒரு சிறு புன்னகையுடன் குழந்தையை ஹாசனா கையில் கொடுத்தாள் மதி. அவனை ஆசையுடன் வாங்கி கொண்ட சிறியவள், குட்டி பையா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, விளையாட போவோமா என்று கேட்க, ஹாய் பெரிய ஃப்ரெண்ட் என்று கையை உயரமாக காட்டினான் அஜய். அதை பார்த்ததும் அனைவரும் மனதிலும் இருந்த சிறு சிறு சங்கடங்கள் மறைந்து அனைவர் முகத்திலும் சிரிப்பு தோன்றி கொண்டது. சாமியை கும்பிட்டுவிட்டு மண்டபத்தில் அமர்ந்து அனைவரும் மறந்தும் பழையதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. கவனமாக திருமணத்தை மட்டும் பேசினர். பேச தொடங்கிய சில நொடிகளிலேயே இங்கு எல்லோருமே மனதளவில் நல்லவர்கள்தான் என்று ஒவ்வொருவருக்கொருவர் புரிந்துவிட அனைவர் மனதிலும் ஒரு நிம்மதி பரவியது. பூர்ணிமாவும் தன்னை பாட்டி என்று அஜயிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள, எனக்கு 2 பாட்டி என்று அதற்கும் குதூகலித்தான் குழந்தை. சிறிது நேரம் ஹாசனாவிடம் விளையாடி கொண்டிருந்த அஜய்க்கு திடீரென்று அன்னை ஞாபகம் வர, அம்மா நீ தூக்கு என்று மதியிடம் ஓடி வந்து விட்டான். அவன் வந்ததும் பெரியவர்கள் பேச்சை தடை செய்ய வேண்டாம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு நகர்ந்து சென்று விட்டாள் மதி. அத்தனை நேரம் அங்கு நடந்ததை ஏதோ வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்த மிதுன் மதி தனியே செல்லவும் அவள் பின் யாரும் அறியாமல் எழுந்து சென்றான். அவன் கண்கள் மதியை தேட, அவளோ ஒரு சிலை அருகில் நின்று யானை பார்த்தீங்களா என்று குழந்தைக்கு காட்டி கொண்டிருந்தாள். அவர்கள் அருகில் சென்றவன், அஜய் குட்டி, என்கிட்ட வாரீங்களா என்று குழந்தையை நோக்கி கையை நீட்ட, அவனோ நீ யாரு, வரமாட்டேன் போ என்று சட்டென்று கூறிவிட்டான். அதில் ஒரு நொடி மிதுன் முகம் கருத்து விட்டது. ஏதோ ஒரு இனம் புரியாத மிகவும் பெரிய வலி மனதை தாக்க அப்படியே நின்று விட்டான் மிதுன். அனைத்தையும் ஒரு நொடி தான் பின்பு தன்னை சுதாரித்து கொண்டவன், நான் யார் என்று குழந்தைக்கு சொல்லு ரதி, அத்தை பாட்டி எல்லாம் சொல்லியாயிற்று, இன்னும் அதற்கு காரணமானவனை யாரென்று சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டும் குரலில் மிதுன் மதியிடம் கூற, இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த சோகத்தில் தானும் வருந்தி கொண்ட மதி இப்பொழுது அவன் தன்னை குற்றம் சாட்டவும் தானும் கோபம் கொண்டு, இது கூட அவனுக்கு தெரியாத அழகில் நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க என்று மதியும் கட்டமாக கூற, அதற்கு முதலில் அவன் இருந்தது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அவனும் கட்டமாகவே கூறினான். என்ன வேண்டாம் என்று போனவரிடம் இவனை பற்றி சொல்லி வாழ்க்கை பிச்சை கேட்கும் அளவுக்கு நான் ஒன்றும் குறைந்து விடவில்லை. மதியும் கோபம் குறையாமல் பேச இப்பொழுது மிதுனால் பதில் கூற முடியாமல் போனது. தன்னை அனைத்து அலட்சியமாக உதறி தள்ளியவன் இன்று சில நிமிடம் மேனும் பதில் தெரியாமல் விழிப்பது அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக கூட இருந்தது. ஆனால் அப்படியே நின்று விட்டால் அது மிதுன் அல்லவே. லீவ் இட் ரதி, அது முடிந்த விஷயம். இப்பொழுது குழந்தைக்கு சொல்ல போகிறாயா இல்லையா? கொஞ்சம் தன்மையுடன் ஒலித்ததோ மிதுனின் குரல். அதானே, தவறை உணர்ந்து விட்டாலும் என்று மனதில் நொடிந்து கொண்டவள் வெளியில் ஒன்றும் காண்பித்து கொள்ளவில்லை. அஜய் குட்டி, இவர்தான் உங்க அப்பாடா என்று குழந்தையிடம் மெதுவாக கூறினாள். அதில் முகத்தை சுருக்கி அவனை யோசனையாக மிதுனை பார்க்க, அவனோ நீ வேறு ஏதாவது சொல்லி வைக்காதேடா என்று மனதிற்குள் வேண்டி கொண்டான். அன்னை போல தந்தையை கஷ்டப்படுத்த விரும்பாத மகன் அப்பாவா அப்பா போறேன் என்று விட்டு மிதுனிடம் தாவி விட்டான். அதில் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவன் ஆசையுடன் குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டான். அதன் பிறகு அப்பாவும் மகனும் தனி உலகில் மூழ்கிவிட சில நிமிடங்கள் அவனுடன் ஒன்றி விட்ட அஜயை
மதிதான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். இதுதான் இரத்த பாசம் போல. மிதுன் முகத்தில் இதுவரை அவள் கண்டிராத சந்தோஷம் இது. குழந்தையுடன் குழந்தையாகவே ஒன்றி விளையாடி கொண்டிருந்த மிதுனின் இந்த முகம் இதுவரை யாருமே கண்டிராதது என்று மதிக்கு தோன்றியது. அப்பொழுது பேசி முடித்து நேரமாகிவிட்டது என்று அனைவரும் இவர்களை தேடி வர மதிக்கு கொஞ்சமும் குறையாத அதிர்ச்சியுடன் மகனை பார்த்து கொண்டிருந்தார் பூர்ணிமா. பரத், ஹாசனா இருவரும் தன் அண்ணனை ஆச்சரியத்துடன் தான் பார்த்து கொண்டிருந்தனர். மகனின் செயலில் மனம் நெகிழ்ந்த பூர்ணிமா அவனது 4 வயதுக்கு பிறகு அவன் மனதை விட்டு சிரிப்பது இப்போதுதானடா பார்க்கிறேன் என்று மெதுவாக நெகிழ்ந்து விட்ட குரலில் மதியிடம் கூறினார். ஏன், அதற்கு பின் என்ன என்று மதி கேட்க தோன்ற அது அதற்கான இடம் இல்லை என்று பேசாமல் இருந்து விட்டாள் மதி. பின் அனைவரும் கிளம்பி புடவை எடுக்கச் செல்ல இதை பற்றி ஒன்றும் தெரியாததால் மிதுன் வெறுமென வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தனக்கென்று எதுவும் இல்லாமல் நடக்கும் திருமணத்தில் புடவை ஒன்றுதான் குறைச்சல் என்று மதியும் பேசாமல் நின்றிருந்தாள். பூர்ணிமா சந்திரிகாவையும் புடவை எடுத்து கொள்ள சொல்ல அவளும் அதில் ஈடுபாடில்லாமல் பேசாமல் இருந்தாள். அங்கு பெரியவர்களும் ஹாசனாவும் மட்டும்தான் புடவை எடுத்து கொண்டிருந்தனர். மனைவி பேசாமல் நிற்பதை பார்த்த பரத் மெதுவாக அவள் அருகில் வந்து எட்டி பார்த்தான். அங்கு இருந்த சில புடவைகளில் பார்த்தவன் அதில் அவனுக்கு பிடித்திருந்த அழகிய கடல் நீர புடவையை எடுத்தவன், இது அழகா இருக்கு சந்திரிகா, எடுத்து கொள்கிறாயா என்று மெதுவாக கேட்டான். அவன் குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்தவன் அவன் கண்களில் இருந்த அன்பில் மறுப்பு கூற தோன்றாமல் சம்மதமாக தலையாட்டினாள். முந்தைய நாள் போல் அவள் ஏதும் கூறிவிடக் கூடாதே என்று பயத்துடன் இருந்த பரத்திற்கு இப்பொழுது நிம்மதியாக இருந்தது. மலர்ந்து புன்னகைத்தான். அதை அவளும் எடுத்து வைத்து விட்டான். தம்பியின் செயலை கவனித்து கொண்டிருந்த மிதுனும் அப்போதுதான் மதியை பார்த்தாள். அவளும் சந்திரிகா போலவே ஒன்றும் கவனிக்காமல் அமர்ந்திருக்க ஏனோ அவனுக்கு தன்னவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. தானும் அவள் அருகில் சென்று அங்கிருந்து புடவைகளை பார்த்தவனுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பரத் போல் உடனடியாக புடவையை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவன் தவிக்க அதை பார்த்து பரத் மெல்லிய சிரிப்புடன் ஹாசனாவை அழைத்து அவள் காதில் கிசுகிசுத்தான். அண்ணன் கூறியதை சிரிப்புடன் கேட்டவள் மிதுனின் அருகில் வந்து, அண்ணா, அன்னிக்கு எந்த புடவை நன்றாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்து எடு, சுலபமாய் இருக்கும் என்று ஒரு நமட்டு சிரிப்புடன் பரத் கூறியதைத்தான் கூறுவது போல் கூறினாள். ஏய் குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடி என்று தங்கையை விரட்டிய மிதுனும் முகத்தில் லேசாக வெட்கத்தில் சிவந்ததோ. அண்ணனின் வெட்கத்தை திறந்தவாய் மூடாமல் பார்த்து கொண்டே பரத்திடம் வந்தாள் ஹாசனா. அவனுக்கு மிதுனின் இந்த நிலை மிகவும் நிம்மதியாக இருந்தது. ஹாசனா சென்றபின் அவள் சொன்னதை செய்துதான் பார்ப்போம் என்று தோன்ற அங்கிருந்த அனைத்து புடவையையும் கற்பனையில் மதிக்கு உடுத்தி பார்த்து விட்டான் மிதுன். அவனுக்கு என்னவோ எல்லாமே நன்றாக இருப்பது போல்தான் தோன்றியது. அதில் தங்க நிறத்தில் அழகிய தங்க சரிகை வேலைப்பாடுடன் வெள்ளை கற்கள் பதித்த புடவை மதிக்கு கற்பனையிலேயே அத்தனை அழகாக இருக்க அதை நேரில் பார்க்கும் ஆவலில் எழுந்தது. ரதி பேபி, ப்ளீஸ் இதை எடுத்துக்கோ, எனக்கு இந்த புடவையில் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கு என்று மென்மையாக மிதுன் கூற என்றும் இல்லாத திருநாளாக இன்றைய அவனது மென்மையில் பெண்ணவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. அதனால் பேசாமல் அதையே எடுத்துக்கொண்டாள். பின்பு அனைவரும் உடை தேர்வு செய்து முடித்து கிளம்பிய போது அனைவரும் மனமும் நிறைந்து இருந்தது. மதியிடம் கூறியது போல் சந்திரிகா திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரையும் தங்கள் திருமணத்திற்கும் அழைக்க சொல்லிவிட்டான் மிதுன். இப்படி அப்படி என்று ஒரு வாரம் ஓடியே விட்டது. அந்த காலை பொழுது அழகாக விடிய அவளுக்கு ஒரு மனநிலையில் இருந்தாலும் பல பேர் திருமணத்திற்கு கலந்து கொண்டனர். பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அழகுடன் மிதுன் வீட்டிருக்க அவன் எடுத்து கொடுத்த பட்டு புடவையில் சரசரக்க தேவதையாக வந்தாள் நிறைமதி. அவளது இந்த அழகு மிதுனுக்கு புதிது. இத்தனை அழகாய் இதுவரை மதியை பார்த்திராதவன் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருக்க அவளோ குனிந்த தலை நிமிராமல் வந்து அமர்ந்து விட்டாள். ரதி பேபி, நீ இந்த உடையில மிகவும் அழகாய் இருக்கிறாய் என்று அவள் காதோரம் குனிந்து மிதுன் இரகசியத்துடன் கூற அவளோ நிமிர்ந்து அவனை ஒரு முறை முறைத்து விட்டு மீண்டும் குனிந்து கொண்டாள். அவனுக்குத்தான் அவள் முறைப்புக்கான காரணம் புரியவில்லை. யாராவது பாராட்டினால் முறைப்பாங்களா என்று தோண வாட்டவர் என்று தோலை குலுக்கி விட்டு நிமிர்ந்து விட்டான்.
மிதுன். அப்போதுதான் அவன் கண்களில் அழுது கொண்டிருந்த தன் மகனை சமாதானப்படுத்த போராடி கொண்டிருந்த அபிராமி விழுந்தார். அன்னையிடம் செல்ல வேண்டும் என்று அஜய் மதியை காட்டி அடம் பிடித்து கொண்டிருக்க அவனை அடக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தார் அபிராமி. அதை பார்த்தவன் தன்னை அவர் கவனித்தபோது அவரை அங்கு வருமாறு செய்கை செய்தான் மிதுன். அவன் எதற்காக அழைக்கிறான் என்று தெரியாமல் அஜயை தூக்கி கொண்டு அபிராமி அவனிடம் வர, குழந்தையை கொடுங்க என்று அவர் கையில் இருந்து மகனை வாங்கிவிட்டான் மிதுன். அன்னையை பக்கத்தில் இருந்ததாலோ இல்லை தந்தையின் ஸ்பரிசத்தை உணர்ந்ததாலோ அஜய் சட்டென்று தன் அழுகையை நிறுத்திவிட்டான். ஹே குட்டி பையா, என்ன அழுகை? அம்மா இங்கே தானே இருக்காங்க என்று மதியை காட்டி மிதுன் கொஞ்ச. குழந்தையும் அவனை பார்த்து அழகாக சிரித்தது. அதன் அழகில் மயங்கியவன் அச்சோ செல்லக்குட்டி என்று மகனின் கன்னத்தில் இதழ் பதித்து அவனை கொஞ்ச தொடங்கி விட்டான். அவன் பாட்டிக்கு குழந்தையை கொஞ்சி கொண்டிருந்த இவன் இப்படியே இருந்தால் யார் தாலி கட்டுவது என்று அனைவரும் சந்தேகமாக வந்தது. அவனை பற்றி அறிந்தவர்கள் சுத்தம் என்று தலையில் கை வைத்து கொண்டு அவனை பார்த்து கொண்டு இருந்தனர். இப்பொழுது அபிராமிதான் பேச வேண்டியதா இருந்தது. தம்பி, முகூர்த்த நேரம் ஆச்சு, குழந்தைய கொடுங்க என்று அபிராமி கையை நீட்ட குழந்தையின் கன்னத்தில் மேலும் அழுத்த இதழ் பதித்துவிட்டு அவனை அவர் கையில் கொடுத்தான் மிதுன். மகன் மீதான அவன் பாசம் மதிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை பற்றி அவன் நிலையில் அவள் மனம் சுருங்கித்தான் செய்தது. முகூர்த்த நேரம் நெருங்கியதும் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க மிதுன் அதை கையில் வாங்கியதும் அவன் மனமும் மதியின் மனமும் ஒரே நேரத்தில் பழையதை சிந்தித்தது. அன்றைய நினைவில் அவள் கண்கள் லேசாக கலங்க அதில் மிதுனுக்கும் வலித்ததோ. பேபி, அன்று இதை கட்டும்போது எனக்கு இதன் அர்த்தம் தெரியாதுடா. ஆனால் இன்று அப்படி இல்லை, முழுசா தெரிஞ்சு தான் கட்டுறேன். என் உயிர் இருக்கும் வரை இனி உன்னை பிரியவும் மாட்டேன். அவனை அறியாமலேயே இந்த வார்த்தைகளை அவன் வாய் உதிர்த்து கொண்டிருந்தது. குழந்தைக்காகத்தான் திருமணம் என்று கூறியவனுக்கு தன் மனதில் இருந்து வந்த வார்த்தைகளை உணரவில்லை. மதியும் இப்பொழுது அவன் கூறியதை நம்பும் நிலையில் இல்லை. ஆனால் திருமணம் என்று நடக்கும்போது வருத்தப்படக்கூடாதென்று முயன்று புன்னகைத்தாள் மதி. அதில் நிம்மதி அடைந்தவன் தாலியை அவள் கழுத்தில் கட்டப்போக நாத்தனார் முடிச்சை ஹாசனாவை தேடினர். இத்தனை நேரம் அங்கே இருந்தவள் இப்போதுதான் ஒரு ஃபோன் வந்தது என்று நகர்ந்தாள். அவளை ஒருவர் வந்து அழைக்கவும் வேகமாக வந்தாள் ஹாசனா. முகம் முழுவதும் புன்னகையுடன் மதிக்கழுத்தில் கடைசி முடிச்சிட்டு அவள் நிமிர அவளை உற்று விழித்து கொண்டு நின்றிருந்தான் இளமாறன். இத்தனை நேரம் இந்த கல்யாணத்தில் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் அந்த பக்கம் வராமல் இருந்தவன் இப்பொழுதுதான் தாலி கட்டும்போது விலகி இருக்கக்கூடாதென்று அங்கு வந்திருந்தான். மேடையில் வந்து நின்றவனுக்கு மாப்பிள்ளையின் தங்கை என்று ஹாசனாவை பார்த்ததும் அத்தனை அதிர்ச்சி. முதலில் அதிர்ந்தவன் அவள் புன்னகையுடன் நிமிர்ந்ததும் கோபத்துடன் அவளை முறைத்தான். அவனை இங்கு சற்றும் எதிர்பாராத ஹாசனா மாறன் என்று மெதுவாக முணுமுணுக்க அவனோ துரோகி என்று உச்சகட்ட எரிச்சலுடன் முணுமுணுத்தான். அத்தியாயம் 7. மாறன் தன்னை முறைப்பதை பார்த்து இவர் எதுக்கு இப்படி முறைக்கிறாரு, இவருக்கு இங்கே என்ன வேலை என்று ஒன்றும் புரியாமல் ஹாசனா விழிக்க, ஹாசனா இந்த பக்கம் வாமா என்று உறவுக்கார பெண்மணி குரல் அவள் நினைவை கலைத்தது. தொடர்ந்து திருமண சடங்குகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருக்க பந்தி தயாராகி விட்டதா என்று பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்த ஹாசனாவை தூணின் பின்னால் நின்றிருந்தவன் கையை அழுத்தமாக பிடித்து இழுத்தான். முதலில் யார் என்று தெரியாமல் கத்த போனவள் அங்கு மாறனை பார்த்ததும் அமைதியாகி விட்டான். மாறன், நீங்கள் எங்கே இங்கே? அன்னைக்கு நீங்கள் சொந்தமா? உங்களுக்கு நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக வாயை மூடுடி என்று அடிக்குரலில் சீறினான் மாறன். அவன் வார்த்தைகளில் அவன் குரலில் தெரிந்த அதிக கோபமும் பாவையவள் அதிர்ந்து விழித்தாள். அனா குட்டி என்பதை தவிர அவன் வாயிலிருந்து இதுவரை அவளை வேறு எப்படியும் அழைத்து அவள் கேட்டதே இல்லை. எதற்கிந்த கோபம் என்று புரியாமல் பாவமாக அவனை பார்த்தாள் ஹாசனா. என்னுடன் வா என்று குரல் மாறாமல் கூறியவன் அவள் கையை அழுத்தமாக பிடித்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு சென்றான். அவளோ மாறன் செய்களில் அர்த்தம் புரியாமல் அவன் கையை உதறவும் தோன்றாமல் வேறு வழி இல்லாமல் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். அவளை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தவன் அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சற்றென்று அவள் கையை உதறிவிட்டான். ஏற்கனவே அவன் அழுத்தி பிடித்திருந்தது இப்பொழுது வேகமாக உதறியதும் சேர்ந்து
கைகள் வலியெடுக்க என்று முனகிக் கொண்டே கைகளை தேய்த்து கொண்டாள் ஹாசனா. எத்தனை நாட்களாக அண்ணனும் தங்கையும் திட்டம் போட்டீங்க எங்களை ஏமாற்ற? ஒழுங்கா உண்மையைச் சொல்லு என்று அவள் வழியில் முனகுவதை கூட உணராமல் மாறன் மேலும் கர்ச்சிக்க அவளுக்கு மிதமிஞ்சு வெறும் குழப்பமே. அவன் குரலில் அவன் கண்களை நேராக சந்தித்தவள், மாறன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் பேசினா நான் என்னத்தை சொல்ல? ஹாசனாவின் குரலில் சலிப்பு ஒலித்தது. அவளுக்கு சத்தியமாக அவன் கோபத்திற்கான காரணமே புரியாத போது அவள் என்னவென்று கூறுவாள்? சும்மா நடிக்காதடி. உன் அண்ணன் தான் தங்கச்சியை வளைத்து பிடிப்பதற்கு உதவ தானே நீ என்ன காதலிப்பது போல் நடித்தாய் என்று மாறன் கோபத்துடன் கேட்க, அவளுக்கோ யாரோ தலையில் மெல்லமாக விழுங்காமல் இடியை இறக்கியது போல் இருந்தது. நிறைமதி மாறனின் தங்கை என்பதே அவளுக்கு புதிய செய்தி. இதில் அந்த அதிர்ச்சியை அவளால் ஜீர்ணிக்க முடியாமல் இருக்க அவனுடைய குற்றச்சாட்டு அவளுக்கு புரியவே இல்லை. தன் காதலை அவன் குற்றம் சாட்டியது ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் மாறன் தேவையில்லாமல் இத்தனை கோபப்படுவான் இல்லை என்பதால் அவள் மனம் தன்னவன் பக்கமே யோசித்தது. மாறம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ணி, உங்கள் தங்கச்சி என்பதை எனக்கு சத்தியமாக இப்போத்தான் தெரியும். இதில் நான் உங்களை ஏமாற்ற என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ப்ளீஸ், எதற்காகவும் என் காதலை அசிங்கப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தவள் கலங்கிய குரலில் முடிக்க அவள் கலக்கம் அவனையும் ஒரு நொடி பாதிக்கத்தான் செய்தது. ஒரே ஒரு நொடி அவன் முகம் தன்னவளை நினைத்து வேதனையில் சுருங்கியது. ஆனால் அடுத்த நொடி மிதுன் முகம் கண்முன் தோன்ற அவன் முகம் இறுகி போயது. அண்ணனும் தங்கையுமா பொய் கூறுவது என்பது அல்வா சாப்பிடுவது போல் இருக்கும் போலவே. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடித்து விடுறீங்க. உங்கள் அண்ணன் என் தங்கையை ஏமாத்தினான். அதற்கான காரணம் எனக்கு தெரியும். ஆனால் நீ எதற்காக என்னை ஏமாற்றினாய்? அதுதான் சரியாக புரியவில்லை. வெகு நக்கலாக கூறிக்கொண்டே அவன் யோசிக்க ஹாசனா குழப்பத்தும் வேதனையும் கலந்து உணர்வில் தவித்து கொண்டிருந்தாள். அவள் மிதுனுக்கும் மதிக்கும் ஏதோ காதல் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்க, இப்போது மாறன் பேசுவதை பார்த்தால் பிரச்சனை வேற ஏதோ என்பது போல் அல்லவா தோன்றுகிறது. அண்ணன் அண்ணியை ஏன் ஏமாற்றினார் மாறன் என்று நடுங்கும் குரலில் ஹாசனா கேட்க, ஏய், இன்னுமா நடிக்கிறாய் என்று கோபமாக கை ஓங்கி விட்டான் மாறன். ஆனால் அதற்கு பயப்படாமல் அவன் கண்களை பார்த்து கொண்டு நிற்க அதில் சை என்று எரிச்சலுடன் கைகளை இறக்கிவிட்டான். என் கண்களை பாருங்கள், நான் பொய் கூறுகிறேன் என்று தான் தோன்றுகிறதா? அதுவும் உங்களிடமா என்று பரிதவிப்புடன் ஹாசனா கேட்க, அவனோ அவள் கண்களை பார்க்க முடியாமல் வேறு எங்கோ பார்த்து வைத்தான். மனதில் எரிந்து கொண்டிருந்த கோபம் மேலும் மேலும் சுமையேற்ற முடியாமல் அவனும் தவித்து கொண்டுதான் இருக்கிறான். இத்தனை நேரம் ஹாசனா மேல் இருந்த கோபம் அவளது உறுதியான பேச்சில் சற்று மட்டுப்பட அவளை மிதுன் தங்கை என்பதை விட்டு தன் காதலியாக பார்த்தான் மாறன். உனக்கு உண்மையாகவே தெரியாதா என்று இறுகிய குரலில் அவன் கேட்க, அவளோ அவனை நேர்பார்வை பார்த்து மறுப்பாக தலையசைத்தாள். அவளிடம் நடந்த அனைத்தையும் கூறியவன், உன் அண்ணன் மதியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி அவள் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்று விட்டான். கடைசியாக அவள் காரணம் கேட்டபோது என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? அவளுடன் தன் தேவைக்காகத்தான் பழகினானாம். அது முடிந்து விட்டதால் அவளுடனான உறவை முடித்து கொண்டானாம். முழுவதுமாக இறுகிவிட்ட குரலில் மாறன் சொல்லி கொண்டே போக ஹாசனா உறைந்து நின்று விட்டாள். அண்ணா என்று அவள் வாய் மெதுவாக முணுமுணுத்தது. கடவுளை, வாழ்க்கையில் அனைவரிடம் ஏற்பட்ட ஒதுக்கத்தில் எத்தனை பெரிய பாவத்தை செய்து வைத்திருக்கிறான். மதியை திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்று அவன் கூறியபோது ஹாசனா உண்மையாகவே மகிழ்ந்துதான் போனாள். எங்கே குடும்பத்தில் ஏற்பட்ட ஒதுக்கத்தில் அவன் வாழ்க்கை நெறி முறை தெரியாமல் போய்விடுமோ என்று அவள் பயந்து கொண்டிருக்க, அவன் திருமணம் என்றதும் அது காதல் விவகாரம் என்றுதான் அவள் நினைத்தாள். கடைசியில் அவன் மனம் மாறவே இல்லையா? அப்படியே தான் இருக்கிறானா? மாறன் ஏமாற்று என்று சொல்வது போல் அல்லவா மிதுனை பொறுத்தவரை இது பிடித்தமின்மை மட்டுமே. மதியை காதலித்ததாக கூறி பொய் தவிர மற்றதெல்லாம் அவனுக்கு பெரிதாக தெரிந்திருக்காது என்று ஹாசனாவிற்கு புரிந்தது. ஆனால் அவன் செய்ததை நியாயம் என்று சொல்லிவிட முடியாதே. நம் பண்பாடு என்று ஒன்று இல்லையா?
சாதா குடும்பத்தில் வளர்ந்த மதிக்கு அவள் குடும்பத்திற்கும் அப்போது எத்தனை பெரிய இடியாக இருந்திருக்கும் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. அவளை அறியாமலேயே கண்களில் குளம் கட்டிவிட அவள் அழுவதை உணர்வற்று வெறித்த மாறன், உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உன் அண்ணன் என் தங்கையை செய்த துரோகத்தில் அவன் மேல் நான் கொலை வெறியில் இருக்கிறேன். இன்னும் இருக்கிறேன். மதிக்காக மட்டும் அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறேன். நீ அவன் தங்கை என்று தெரிந்து இருந்தால் நிச்சயம் உன்னை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். இனியும் இது சரிவராது. நாம பிரிந்து விடுவோம் ஹாசனா என்று என்ன ஒரு 4 மாதம் காதலித்தேன், மறந்து விடுவோம். நீளமாக பேசியவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக சென்று விட்டான். அதற்கு மேல் அவள் முகத்தை பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லையே. ஹாசனாவும் அவனை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவளால் தன் அண்ணன் புறம் இருக்கும் நியாயத்தை கூட கூற முடியவில்லை. அதே நேரம் மாறன் புறம் இருக்கும் நியாயமும் புரிந்தது. இதற்கிடையே சிக்கி சின்னாபின்னமாவது தான் அவள் காதலின் விதி போல. அவன் என்னவோ சுலபமாக சொல்லிவிட்டான், வெறும் 4 மாத காதல் என்று. அவளால் என்றுமே அதை மறக்க முடியாது, உயிருள்ளவரை மறக்கவும் முடியாது என்றே தோன்ற, உங்கள் நினைவே போதும் மாறன், அத்துடன் வாழ்ந்து விடுவேன் என்று மெதுவாக கூறிக்கொண்டு கீழே இறங்கி சென்றாள் ஹாசனா. பாவம், தொடர்ந்து ஏற்பட்ட அதிர்ச்சியில் அழுகை கூட மறுத்திருந்தது போலும். அதுவும் அவளுக்கு ஆறுதல் அளிக்க வரவில்லை. ஹாசனாவின் மிதுனின் காதல் விஷயங்கள் தெரியாமல் போனதற்கு காரணம் இருந்தது. 5 வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு சென்னை கல்லூரியில் சீட் கிடைக்க அவள் இங்கிருந்து கல்லூரி விடுதியிலேயே தங்கித்தான் படித்து வந்தாள். 4 வருட படிப்பு முடிந்து இளமாறன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தவள் சென்னையிலேயே தொடர்ந்து இருந்து விட்டாள். என்ன, இப்பொழுது கல்லூரியில் விடுதிக்கு பதிலாக ஒரு உயர் ரக பெண்கள் விடுதியில் கடற்கரை சாலை வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என்றுதான் இந்த விடுதி ஏற்பாடு. விடுமுறை நாட்களில் மும்பை சென்று வருவதே சரி. அதிலும் அவள் கல்லூரியில் சேர்ந்த புதிலில் வீட்டில் நடந்த கலாட்டாவில் அவளே அதிகம் அங்கு செல்வதை குறைத்து கொண்டாள். குடும்ப பிரச்சனை அனைவருக்கும் தெரிந்திருக்க இடையில் மதிக்கும் மிதுனுக்கும் நடந்த நிகழ்வுகள் இவர்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் போனது. ஹாசனா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே அவள் மீது மாறனுக்கு ஈர்ப்பு ஏற்பட ஹாசனாவிற்குமே அவனை பிடித்து இருந்தது. அவனது நேரடி காரியதரிசியாக வேலை செய்தவள் அவளையே அறியாமல் அவனை ரசிக்க தொடங்க மாறனும் அதேபோல் அவளை ரசித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மாறன் தன் காதலை ஒரு உணவகத்தில் வைத்து கூற ஹாசனாவும் பெரிதாக பந்தா பண்ணாமல் ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பின்பு அவள் அவனுக்கு அணுக்குட்டி ஆகி போக அவன் அவளுக்கு சாரில் இருந்து மாறன் ஆகி போனான். இருவரின் காதலும் மிக அழகாக எளிமையாக வளர்ந்து வந்தது. அதில் இப்படி ஒரு இடி விழும் என்று இருவருமே நினைக்கவில்லை. திருமணம் முடிந்து மிதுனும் மதியும் மற்றும் மதி வீட்டுக்கு செல்ல மற்றவர்கள் தங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டனர். மிதுன் ராஜசேகரனிடம் முதல் இரவு ஏற்பாடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டான். ஏற்கனவே குழந்தையை வைத்துக்கொண்டு இப்பொழுது முதலிரவெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படி கூறிவிட்டான். இதை மதியும் ஆமோதித்து விட அவர்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் போனது. இரவு உணவு முடிந்து கொண்டு மதியின் அறைக்கு குழந்தையுடன் மிதுன் சென்று விட மதி தன் தந்தையிடம் வந்தாள். அப்பா, ஸ்கூல் என்ன செய்வது பா, அவர் நாளை மறுநாள் மும்பை கிளம்ப வேண்டும் என்று சொல்றாரே என்று அவள் யோசனையுடன் கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்பொழுது தானே திறந்தோம், பெரிதாக ஒன்றும் பாதகம் இல்லடா. ஆசிரியர்கள் வேறு பள்ளியில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் என்று விட்டார் ராஜசேகர். அவரை தொடர்ந்து மகளிடம் வந்த அபி, மதிமா, உனக்கு நான் சொல்ல தேவையில்லைடா, உன் நிலை உனக்கு புரிந்துதான் செய்கிறது. இருந்தாலும் மிதுனும் ஒன்றும் கெட்டவராக தெரியவில்லடா. அவருடன் வாழ்ந்து உன் அன்பை அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுமா என்று ஒரு நல்ல அன்னையாக மகளுக்கு அறிவுரை கூறினார். மதியும் அன்னையிடம் ஒன்றும் காண்பித்து கொள்ள வேண்டாம் என்று வெறுமன மண்டையை உருட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து விட்டாள். அவள் அறைக்குள் வரும்போது மிதுன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருக்க அஜய் அவன் மீது குதித்து குதித்து விளையாடி கொண்டிருந்தான். அப்பா அப்பா என்ற வார்த்தைக்கு 100 அழைப்பு வேறு. அதை பார்த்த மதிக்கு கோபம் வந்தது. தான் மிச்சமாக இருந்தது. அஜய் மட்டுமில்லை,
இல்லை என்றால் இவன் இந்நேரம் வேறு எவளையோ திருமணம் செய்து வாழ்ந்திருப்பான் என்று எண்ணம் மனதை ஆழமாக தாக்க ஒருவித எரிச்சலுடன் உள்ளே வந்தாள் மதி. அஜய் விளையாண்டது போதும் படு என்று கடுமையாக மதி கூற, ரதி பேபி எதற்கு குழந்தையை அரட்டுகிறாய்? படுக்கச் சொன்னா படுக்கப் போகிறான் என்று அவளிடம் கூறியவன், அஜய் குட்டி படுப்போமாப்பா என்று குழந்தையிடம் கேட்க, சரிப்பா என்று சமாதானமாக தலையாட்டினான் குழந்தை. பாத்தியா, இதுக்கு போய் திட்டிக் கொண்டு என்று மிதுன் மதியை பார்த்து கூற, அவளுக்கோ கோபம் தலை அதிகரித்தது தான் தொலைத்தது. நேற்று வந்துவிட்டு இன்று நான் என் பிள்ளையிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம் என்று அவனிடம் கத்தியவள் லைட்டை அணைத்துவிட்டு இங்கே வா என்று மகனை வலுக்கட்டாயமாக இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டு படுத்து கொண்டாள். எதற்கு இப்போது இத்தனை கோபம் என்று மிதுனுக்கு புரியாவிட்டாலும் அவள் கோபம் தன் மீனானது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவள் அழுத்தியதில் குழந்தை திமிரி கொண்டிருப்பதை கண்டவன் ரதி என்று அழுத்தமாக அழைத்தான். அவன் அழைப்பில் இருந்து அதீத அழுத்தத்தில் ஒருவாறு அவள் கோபம் மட்டுப்பட்டு கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். என் மீது இருக்கும் கோபத்தை குழந்தையிடம் காட்டாதே. அவனை ஒழுங்கா தூங்கவை. நான் அவனை தூங்கிய பின் படுத்துக்கொள்கிறேன் என்று விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான் மிதுன். அவன் சென்ற பின் தான் அதிகப்படியாக நடந்து கொள்கிறோம் என்பது மதிக்கு புரிந்தது. அவன் குழந்தைக்காகத்தான் திருமணம் செய்து கொண்டான் என்று தெரியாதா என்ன? இப்போது என்ன புது கோபம்? அதுவும் அதை மகன் மீது காட்டுவது பெரிய தவறில்லையா? தன் தவறை உணர்ந்து கொண்டவன் சாரி குட்டி என்று குழந்தையை கொஞ்ச அவனும் கதை சொல்லி தூங்க வைத்தாள். பால்கனியில் வந்த மிதுனின் முகமோ குழப்பத்தில் சுருங்கி இருந்தது. மதியின் கோபம் தங்கள் வாழ்க்கையை வெகுவாக பாதிக்குமோ என்று பயந்தான் மிதுன். குழந்தை குடும்பம் என்று ஆனபின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக வாழ்க்கை செல்ல வேண்டும், குழந்தை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க மதியின் இந்த கோபம் அவன் உணர்வுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. ரதி பேபி, இது சரியில்லையே. நாம ஒழுங்கா வாழ வேண்டும். நம்ம பிரச்சனையே எதுவும் அஜயை பாதிக்கக்கூடாது. உன்னை என்னுடன் எப்பாடு பட்டேனும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பேபி என்று உறுதியாக நினைத்து கொண்டான் மிதுன். பாவம், அவன் மனைவி அவனிடம் இருந்து எதிர்பார்க்கும் விஷயத்தை இன்னும் தான் உணரவில்லை என்று அந்த முட்டாளுக்கு புரியவில்லை. அவன் காதல் எனும் உணர்வை உணர்ந்தால் அல்லவா அவன் தவறு உணர அதை சரி செய்யாமல் எங்கிருந்து மகிழ்ச்சியாக வாழ்வது? விதியின் விளையாட்டை உணராமல் தன் எண்ணத்தின் உழன்று கொண்டிருந்தான் மிதுன். இங்கு குழந்தையை தூங்க வைத்த மதியும் வர போகும் வாழ்க்கை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தாள். இனி இதுபோல் முட்டாள்தனமாக குழந்தையிடம் கோபப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டவள் அடுத்து தன் வாழ்க்கை பற்றியும் ஒரு தெளிவான முடிவெடுத்து கொண்டாள். குழந்தையை முன்பு எதுவும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. மிதுன் அதற்கு மேல் எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று தான் அவளுக்கு தோன்றியது. தங்கள் வீட்டிற்கு வந்து பரத் சந்திரிகாவும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் படுத்துவிட்டனர். இன்று திருமணத்திற்கு பார்த்த மனைவியின் அழகு பரத்தை அவள் பால் கவர்ந்து இழுத்ததுதான். ஆனால் அன்று போல் ஏதும் கூறிவிடுவாளோ என்று பயத்தில் பேசாமல் படுத்துவிட்டான் பரத். இதில் இளமாறன் ஹாசனா நிலைதான் மிகவும் கொடூரமாக இருந்தது. தன் அறைக்கு வந்த ஹாசனா தன் காதலை நினைத்து இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை வாய்விட்டு அழுது கரைந்தாள். கடவுளே, நான் யார் பக்கம் நிற்பது? தவறு என்று தெரியாமலேயே தவறிழைத்த அண்ணன் ஒரு பக்கம், அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் தன்னை உதறிய காதலன் ஒரு பக்கம், மாறனை பிரிந்து தான் ஆக வேண்டுமா? இதற்கு வேறு வழி இல்லையா? மாறா, ஏதாவது செய்யுங்களேன். கடவுளிடம் முறையிட ஆரம்பித்தவள் தன்னுடைய மானசீகமாக முறையிட்டு முடித்தாள். இங்கு மாறனும் ஹாசனாவை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தான். அவளை பிரிய வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு உயிர் உறையும் வழி ஏற்படத்தான் செய்தது. அதற்காக தன் தங்கையின் இத்தனை வருட வேதனைக்கு காரணமானவனின் தங்கையை போய் விரும்பினால் அது அவன் தன் தங்கை மேல் வைத்திருக்கும் பாசத்திற்கு செய்யும் துரோகமாகவே அவன் கருதினான். என்றாவது ஒரு நாள் அவன் என் வாழ்க்கையை கெடுத்தது. இப்போது கூட என்னை விரும்பாமல் திருமணம் செய்தான். நீ என்னடாவென்றால் இவன் தங்கையை விரும்புகிறாயே என்று மதி கேட்டால் தன் முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்து கொள்வது என்று இருந்தது மாறனுக்கு. அதனால்தான் ஹாசனாவிடம் அப்படி கூறி வந்தான். அன்றைய இரவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் கழித்து கொண்டிருக்க
எல்லார் வலிக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமான மிதுன் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக உறங்கினான். அவன் தன் தவறை உணரும் போது இந்த தூக்கம் அவனுக்கு நிலைக்குமா? அத்தியாயம் 8. மறுநாள் குழந்தையையும் மதியையும் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான் மிதுன். அஜய் பிரிவது அபிராமிக்கும் ராஜசேகருக்கும் மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்த்த குழந்தை அல்லவா. இருந்தாலும் இனி அவனுக்கு தாத்தா பாட்டி பாசத்தை விட தந்தை பாசம்தான் முக்கியம் என்று ஒருவாறு தங்களை தேற்றிக்கொண்டு மகளையும் பேரனையும் அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு வரும் வழி முழுவதும் மிதுனும் அஜயும் ஏதோ வளவளத்து கொண்டே வர அஜயை மடியில் அமர்த்தி கொண்டு அமைதியாக வந்தாள் மதி. அன்றைய பொழுது அவர்கள் வீட்டில் கழிய மறுநாள் மும்பை கிளம்ப வேண்டும் என்று கூறிவிட்டான் மிதுன். பூர்ணிமா ஹாசனாவும் தங்களுடன் வந்து சில நாட்கள் இருக்குமாறு அழைக்க அவள் இப்பொழுது வர முடியாது, வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டாள். ஏற்கனவே இருக்கும் நிலையில் மாறனை குறைந்தது கண்ணிலாவது பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தோன்றியது ஹாசனாவுக்கு. இது கூட இல்லாமல் துடிக்கும் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. மறுநாள் பரத், சந்திரிகா, மிதுன், மதி, அஜய் அனைவரும் மும்பை கிளம்பினர். விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும்போது இவர்களுக்காக 2 கால் காத்திருந்தது. மிதுன் தன் காரியதர்சியிடம் சொல்லி எடுத்து வர சொல்லி இருந்தான். காரில் ஏறுவதற்கு முன் மிதுனிடம் வந்த பூர்ணிமா, எல்லோரும் நம்ம வீட்டுக்குத்தானே மிதுன் போகிறோம் என்று தயக்கத்துடன் கேட்க அவன் உடல் ஒரு நொடி கோபத்தில் இறுகியது. கத்த துடித்த நாவை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவன், நான் என் வீட்டுக்கு செல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க என்று உணர்ச்சிகளை துடைத்த குரலில் கூறிவிட்டு நகர்ந்து போனான். அவன் குரலில் உள்ளுக்குள் வலியெடுத்தாலும் முயன்று அதை கட்டுப்படுத்தி கொண்டவர், மிதுன், இப்பொழுது உங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதுப்பா, இனியாவது ஒரே வீட்டில் இருக்கலாமேப்பா, அது உன் அப்பா வாழ்ந்த வீடு இல்லையா என்று மகனுக்கு புரிய வைத்துவிடும் பரிதவிப்புடன் பூர்ணிமா பேச அவரை உறுத்தி விழித்த மிதுனின் பார்வை மேலும் கண்களில் அதிகரித்துவிட்ட கனலும் பரத்தின் மீது படிந்தது. மிதுனின் பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்த பரத் தலை தானாக குற்ற உணர்ச்சியில் கவிழ்ந்தது. ரணமாய் வலித்த மனதை கைகளில் இருந்த பெட்டியை இருக்க பிடித்து அதில் தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டான் பரத். மீண்டும் பூர்ணிமாவுடன் திரும்பிய மிதுனோ, நான் என் வீட்டுக்கு செல்கிறேன் என்று அழுத்தமாக கூறிவிட்டு கார் கதவை திறந்து முதலில் மதியை ஏறச் சொல்லிவிட்டு பின்னாடி தானும் ஏறினான். அவனது கோபத்தின் காரணம் மதிக்கு தெரியும் என்பதால் அவளும் அமைதியாகவே ஏறினாள். என்னதான் கணவன் மீது அவளுக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருந்தாலும் அவனது இந்த கோபம், அதற்கு பின்னால் இருந்த வழியும் அவளுக்கு நன்கு தெரியும் என்பதால் இதை அவனாக மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தான் உண்டு என்று எண்ணத்துடன் பேசாமல் இருந்து விட்டாள். மிதுன் கிளம்பி சென்றதும் தங்களுக்காக வந்திருந்த காரில் ஏறி அமர்ந்த பரத்தின் மனம் ரணமாய் வலித்து கொண்டிருந்தது. அவன் டிரைவர் அருகில் அமர்ந்து கொள்ள சந்திரிகாவும் பூர்ணிமாவும் பின்னால் ஏறி கொண்டனர். சார், ஏசி ஆன் பண்ணுறேன், விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்குங்க என்று டிரைவர் கூற அதை அரைகுறையாக காதில் வாங்கியவன் தன் உள்ளங்கையை ஜன்னலில் வைத்திருக்கிறோம் என்று நினைவே இல்லாமல் ஜன்னலை மூட பட்டனை தட்டிவிட்டான். கண்ணாடி மேலெலும்பி அவன் கையை நசுக்கும் வரை பரத் தான் நினைவிலேயே இல்லை. திடீரென்று கைகள் வெகு வேகத்துடன் கண்ணாடியில் நசுங்கவும் தான் கைகளை வைத்து கொண்டு கதவை ஏற்றிவிட்டதை உணர்ந்தான் பரத். கண்ணாடி அழுத்தியதில் அதை இறக்கக்கூட தோன்றாமல் என்று வழியில் மட்டும் அவன் முனக அதை கவனித்த டிரைவர் தன் உடனடியாக கண்ணாடியை இறக்கினான். பரத் உடனே கைகளை எடுக்காமல் விட்டத்தில் கண்ணாடியில் அழுத்தம் கைகளை நன்றாக பதம் படிந்திருந்தது. பார்த்து இருக்கக்கூடாதா சாப் என்று டிரைவர் வருத்தப்பட்டு கொள்ள அவனுக்கோ மனதில் இருந்த பாரத்தை விட கைவலி ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க என்று விட்டு பேசாமல் அமர்ந்து விட்டான் பரத். அவன் வனியில் முனையது என்னவென்று பயந்த அன்னை மனைவிக்கும் அதே பதில்தான் கிடைத்தது. பயணம் முழுவதும் அமைதியாக வந்தவனுக்கு அரண்மனை போல் பறந்து விரிந்து இருந்த அந்த வீட்டிற்குள் நுழைய நொடி குற்ற உணர்வு அவனை கொலையாக கொள்ள தொடங்கியது. மனதில் பாரம் தாங்காமல் வேகமாக சோபாவில் தலை குனிந்து முடியை இறுக பற்றி கொண்டு அமர்ந்து விட்டான். அவனது நிலை புரியாமல் சந்திரிகா என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்க
பூர்ணிமா தன் மகனை சமாதானம் செய்தார். பரத் அருகில் மெதுவாக சென்று அமர்ந்தவர் அவர் தலையை ஆதரவாக கோதிக் கொடுத்தார். விடு பரத், கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான்டா, நீ வருத்தப்படாதே என்று மெதுவாக அவர் கூற, இன்னும் எத்தனை வருடம்மா என்று நிமிர்ந்து கத்தியவன் கண்கள் கன்றி சிவந்திருந்தது. பெரிய தவறுதான் செய்து விட்டேன்மா. அந்த வயதில் யாரோ சொன்னதை கேட்டு முட்டாள்தனமாக செய்தது. அவன் எனக்கு அண்ணன் தானே, என்னை மன்னிக்க கூடாதா? இப்படி ஒவ்வொரு முறையும் என்னை குற்றம் சாட்டி கொள்வது. அவன் அன்றே கோபத்தில் என்னை கொண்டிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்குமோ இப்பொழுது தோணுதுமா. ச்சே என்று கலங்கிய குரலில் கூற ஆரம்பித்தவன் முழுவதும் ஆதங்கம் நிறைந்துவிட்ட குரலில் முடித்து எதிரில் இருந்த மேஜையில் ஓங்கி குத்த, ஏற்கனவே கார் கையில் நசுக்கியிருக்க கை மேலும் வலித்து தொலைத்தது. அதில் எரிச்சலுடன் அவன் கையை உதற ஐயோ என்று பதறிவிட்டனர் பூர்ணிமாவும் சந்திரிகாவும். சந்திரிகா அந்த அறையில் கட்டில் அருகில் இருக்கும் மேஜையில் காயத்திற்கு போடும் கிரீம் இருக்கு, எடுத்துட்டு வாமா என்று பூர்ணிமா கூற, அவர் கூறிய அறைக்கு நோக்கி வேகமாக சென்றாள் சந்திரிகா. கிரீமை எடுத்து வந்தவள் அதை பூர்ணிமாவிடம் கொடுக்காமல் தானே அவன் கையில் போட்டுவிட அமர, நீ போட்டு விடுமா, நான் உள்ளே வேலை இருக்கு பார்க்கிறேன் என்று எழுந்து சென்று விட்டார் அவர். பூர்ணிமா நகர்ந்ததும் கணவன் அருகில் அமர்ந்தவள் மெதுவாக அவன் கையை எடுத்து கன்றி சிவந்திருந்த கைகளில் மென்மையாக கிரீமை தடவினான். கணவனின் கவலை எதற்கென்று தெரியாவிட்டாலும் அவன் இத்தனை தூரம் வருந்துவது அவளுக்கு வேதனையாக இருந்தது. மனைவியின் மென்மையான ஸ்பரிசத்தில் பரத்தின் மனதில் இருந்த அலைப்புறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவளை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். ஏதோ பூ கைகளில் வருடுவது போல் பார்த்து பார்த்து தன் கைகளில் மருந்து தடவி கொண்டிருந்தவள் செயலில் அவன் முகத்தில் சிறு புன்னகை கூட அரும்பியது. மருந்து போட்டு முடித்து நிமிர்ந்தவள் கணவனின் பார்வையை அதிர்ந்து விழித்தாள். இத்தனை நேரம் புலம்பிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது அவளை ரசனையாக பார்த்தால் அவள் அதிராமல் என்ன செய்வாள்? அவள் பார்வையில்தான் செயலை உணர்ந்த பரத்தும் சிறு சிரிப்புடன் தேங்க்ஸ்டா என்றான் மென்மையாக. அவன் முகத்தில் இருந்த புன்னகை அலையா விருந்தாளியாக அவள் முகத்திலும் ஒட்டி கொள்ள பார்த்து இருங்க என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் சந்திரிகா. தன் மனதில் பாரத்தை எல்லாம் மனைவியிடம் ஒற்றை ஸ்வரிஸ்வம் துரத்தெறிந்ததை ஒருவித ரசனையான திடுக்கிட்டலுடன் உணர்ந்தான் பரத். மிதுனும் விமான நிலையத்தில் இருந்து கிளம்பியும் போது மனதில் பழைய நினைவுகள் அல்லாடத்தான் செய்தது. ஆனால் அவன் நினைவுகளை அஜய் முழுமையாக ஆட்கொண்டு விட மகனிடம் முழுகி போனவன் பழையதை மறந்து இன்முகத்துடன் தங்கள் வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு தந்தை வீடு போல் மிகவும் பெரிதாக இல்லாவிட்டாலும் அதுவும் எல்லா வசதிகளும் உடைய அழகான தனி வீடுதான். அவன் வீட்டுக்குள் செல்ல எத்தனிக்கையில் அவன் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி வந்தார். அவன் பாட்டிக்கு பொட்டிகளை எடுத்து கொண்டு உள்ளே செல்ல போக, தம்பி, முதல்ல முறையா குழந்தை மனைவி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தால் நல்லதுப்பா என்று தயங்கி கொண்டே கூற, அவர் கூற்றில் ஒரு நொடி பூர்வம் சுருக்கி யோசித்தவன் கண்டிப்பா செய்யணுமா என்றான் யோசனையுடன். செய்தால் ரொம்பது நல்லது தம்பி என்று அவர் மெதுவாக கூற, ஓகே வாட் எவர், சீக்கிரம் என்று நின்றுவிட்டான் மிதுன். அவன் சம்மதம் கூறியதே போதுமானதாக இருக்க ஏற்கனவே கரைத்து வைத்திருந்த ஆரத்தி தட்டை வேகமாக எடுத்து வந்தார் வனஜா. ஆரத்தி சுற்றி முடித்ததும் டிரைவர் இவர்களை பொட்டிகளை எடுத்து வைக்க அஜயை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான் மிதுன். மேலே இருந்த தங்கள் அறைக்கு நேராக அவன் செல்ல மதியும் அவனை பின்தொடர்ந்தாள். தன் அறை வாசலில் நின்று சற்றென மிதுன் திரும்ப அவன் பின்னோடே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு வந்த மதி அவன் மீது இடித்து நின்றாள். அதில் மெதுவாக சிரித்தவன், வெல்கம் ஹோம் ரதி பேபி, வீடு பிடிச்சிருக்கா என்றான் தன் வசீகர புன்னகையுடன். அவளோ ஆமாம், இந்த சிரிப்பிற்கு ஒரு குறைச்சலும் இல்லை என்று உள்ளுக்குள் நொடிந்து கொண்டு வெளியிலும் ஏதோ இருக்கு என்று சொல்லி வைத்தாள். அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, அஜய் குட்டி, உங்களுக்கு அப்பா வீடு பிடிச்சிருக்கா என்று அவன் குழந்தையிடம் கேட்க, அதுவோ சூப்பர்பா என்று கைகளை வேறு சூப்பர் என்று வைத்து காண்பிக்க அவளை ஒரு கிண்டல் பார்வை பார்த்தவன், அவனுக்கு பிடிச்சிருக்கே ரதி பேபி, சோ நோ அதர் கோ, இங்கேதான் இருக்கணும் என்று சிரிப்புடன் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான். மதிக்கோ மனம் எல்லாம் வெறுத்தது போல் இருந்தது.
என்றுமே என் உணர்வுகளுக்கு உங்களுக்கு பெரிதாக தோன்றாது மிது. என் உணர்வுகளை நீங்க திகட்ட திகட்ட உணரும் நாளும் உங்களைப் போல் நான் நடந்து கொள்ளும் நாளும் வர வேண்டும் மிது. அப்போதுதான் உங்களுக்கு அந்த வழி புரியும். ஏதோ கோபத்தில் சாபம் விடுவது போல் மிதி கூறிவிட, அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் கூறி வைத்தது பாவம் அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மிதுன் மறுநாளில் இருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். நினைத்ததற்கு அதிகமான விடுமுறை எடுத்து விட்டதில் வேலைகள் பளு கூடியிருக்க அவன் ஓயாமல் ஓட வேண்டியதாக இருந்தது. மதியும் ஒருவாறு அந்த வீட்டை பழகி கொண்டாள். அஜயை பள்ளியில் சேர்க்க 1 மாதம் இன்னும் இருந்ததால் அவனுடன் செலவிடவே மதிக்கு நேரம் சரியாக இருந்தது. பகல் பொழுதில் மதி அஜயுடன் நேரம் செலவிட்டாள் என்றால் இரவில் மிதுன் மகனுடன் செலவிட்டாள். அலுவலகத்திலிருந்து எத்தனை தாமதமாக வந்தாலும் மகனுடன் சிறிது நேரம் விளையாடாமல் உறங்குவதில்லை. 1 வாரம் ஓயாது ஓடிய பின்பு அந்த வார இறுதியில்தான் அவனால் கொஞ்சம் ஓய்வாக இருக்க முடிந்தது. இடையில் பூர்ணிமா வேறு அழைத்து 1 முறையாவது வீட்டுக்கு வந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ள அன்று போகலாம் என்று நினைத்தான் மிதுன். குளித்து முடித்து வந்தவன் மனைவியை தேட அவளோ பேப்பரில் தலையை விட்டு கொண்டிருந்தாள். மிக தீவிரமாக கைகளில் பேனாவுடன் அவள் பேப்பரை ஆராய்ந்து கொண்டிருக்க, ரதி பேபி, நாட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான் மிதுன். இந்த நேரம் அலுவலகம் கிளம்பியிருக்க வேண்டியவன் திடீரென்று பக்கத்தில் வந்து அமரவும் கையில் இருந்த பேப்பரை அதிர்ச்சியில் தவறவிட்டாள் மதி. அவள் செயலில் புன்னகைத்தவன், அப்பா எதுக்கு பேபி இத்தனை அதிர்ச்சி என்று கேட்டுக்கொண்டே பேப்பரை எடுத்து மேலே வைத்தான். பேபி, சித்தி முடிந்தால் 1 முறை வீட்டுக்கு வர சொன்னாங்க. இன்று போயிட்டு வந்துடலாம், கிளம்பு என்றவன் இன்னும் திருதிருவென்று முழித்து கொண்டிருக்க அவள் கண்களை மெதுவாக நீவி விட்டான். அவன் செயலில் அனிச்சை செயலாக அவள் பின்னால் நகர அதில் மெலிதாக சிரித்தவன், கிளம்பு ரதி பேபி என்று விட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் சென்றபின் தான் ஒருவாறு அவன் கூறிய செய்தியை உரைக்க குழந்தையையும் எழுப்பி தயார் செய்தாள் மதி. மிதுனுக்கு பொதுவாக அந்த வீட்டிற்கு செல்வதில் விருப்பம் இல்லை. ஆனால் குடும்பத்துடன் வா என்று பூர்ணிமா வருந்தி அழைத்த போது அவனால் மறுக்க முடியாமல் போய்விட்டது. மிதுன் வீட்டில் இருந்து பூர்ணிமா வீடு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. சீக்கிரமே பூர்ணிமா வீட்டை அவர்கள் அடைந்துவிட அதுவரை மென்மையாக மகனுடன் விளையாடி கொண்டு வந்த மிதுனும் உடல் அந்த வீட்டை அடைந்ததும் அவனை அறியாமல் இறுகியது. வீட்டிற்குள் செல்லும் போதே அவன் கால்கள் தயங்க ஒரு பெருமூச்சுடன் அதில் தன் மனதை முழுவதும் கட்டுப்படுத்தியவன் மனைவி மகனுடன் உள்ளே சென்றான். பூர்ணிமா குழந்தையுடன் மதியிடமும் சகஜமாக பேச, மிதுனோ பார்த்துக்கோ என்று மனைவியிடம் ஒற்றை வார்த்தையோடு பின்புறம் தோற்றத்திற்கு சென்று விட்டான். இங்கு பூர்ணிமாவுடன் இருந்த சந்திரிகாவை காண்பித்து, இது யாரு என்று அஜய் கேட்க, சித்திடா குட்டி என்றார் பூர்ணிமா. சித்தி தூக்கு என்று குழந்தை கை நீட்ட, அதுவரை ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்த சந்திரிகா குழந்தையை ஆசையுடன் தூக்கி கொண்டாள். குழந்தையை சாக்லேட் கொடுக்கலாமா என்று மெதுவாக சந்திரிகா மதியிடம் கேட்க, அவளும் மென் சிரிப்புடன் தாராளமாக கொடுமா என்று கூறிவிட்டாள். சிறு சங்கடத்துடன் ஆரம்பித்த உறவை அழகாக ஒரு கட்டத்திற்குள் அடைத்து விட்டான் குழந்தை. அதன் பின்பு அவர்கள் மூவரும் இன்முகத்துடன் பேசிக்கொண்டே குழந்தையுடன் விளையாட தொடங்கிவிட்டனர். அப்பொழுதுதான் கீழே வந்த பரத்தும் இவர்கள் அனைவரும் விளையாடுவதை பார்த்து விட்டு தன் அண்ணனை கண்களால் தேடினான். முன்னறையில் எங்கும் அவன் இல்லை என்பதை உணர்ந்து அவன் இங்கு வந்தாலே எப்பொழுதும் செல்லும் இடமான தோற்றத்திற்கு சென்று பார்க்க, அவன் எதிர்பார்த்தது போலவே மிதுன் அங்கே அமர்ந்து போனில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். இன்று மிதுன் வருகிறான் என்று கூறியதில் இருந்தே அவனுடன் பேசி பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் பரத். மெதுவாக அவன் அருகே சென்றவன் அண்ணா என்று இன்று மெதுவாக அழைக்க, அதுவரை ஏதோ தீவிர வேலையில் இருந்தவன் பரத்தின் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தான். அவன் கண்களில் கோபத்தையும் தாண்டி அந்நிய தன்மையே. அதை பார்த்த பரத்திற்கு வேதனையாக இருந்தது. சில நாட்களே ஆனாலும் உரிமையுடன் தன்னுடன் பழகிய பழைய அண்ணனை கிடைத்து விட மாட்டானா என்று அவன் மனம் ஏங்கி தவித்து போனது. அண்ணா என்ன மன்னிக்கவே மாட்டையா என்று மனம் கேட்காமல் பரத் கேட்டுவிட, அவனை பார்த்து கொண்டே நிதானமாக எழுந்து நின்றவன், நீ யாரு, உன்னை எதுக்கு நான் மன்னிக்க வேண்டும் என்றான் வெகு நிதானமாக. அவன் பதிலில் மனம் வலிக்க
பரத் தலை குனிந்து நிற்க, உன் அன்னை அழைத்தார்கள் என்றே ஒரே காரணத்துக்காக உன் வீட்டுக்கு விருந்தாளியாக நான் வந்திருக்கிறேன். வரக்கூடாது என்றால் சொல்லிவிடு, இப்பொழுதே கிளம்பி விடுகிறேன் என்று கூற மிதுன் நிஜமாகவே நகரப்போக, ஐயோ அண்ணா வேண்டாம் என்று பதறிவிட்டான் பரத். அவனது அண்ணா என்ற அழைப்பில் மிதுன் அவனை உறுத்து விழிக்க முயன்று தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட பரத், சாரி, நான் இனிமே உன்னிடம் வரமாட்டேன், கிளம்பி விடாதே ப்ளீஸ் என்று மென்குரலில் கெஞ்சலாக கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டான். நேராக வீட்டிற்கு சென்றவன், அம்மா கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, வந்து விடுகிறேன் என்றவன் மனைவியிடம் ஒரு சிறு தலையசைப்புடன் விடைபெற்று சென்று விட்டான். இனி மிதுன் கிளம்பும் வரை அவன் வீட்டுக்கு வரமாட்டான் என்று பூர்ணிமாவுக்கு தெரியும். எப்பொழுதும் போல் எந்த மகன் புறம் நிற்பது என்று தெரியாமல் அவர்தான் தவித்து போனார். மிதுனோ பரத்தின் கலக்கம் லேசாக அவன் மனதை பாதித்தாலும் அவன் இரும்பு இதயத்தை தாண்டி அந்த பாதிப்பு செல்லாதவாறு அதை இறுக்கமாக பூட்டி வைத்து கொண்டான். அதன் பின்பு சில மணி நேரங்கள் மதிய உணவை அங்கு முடித்து கொண்டு மிதுன் கிளம்பிவிட்டான். ஆண்கள் இருவரும் ஆளுக்கொரு திசையில் இருக்க அங்கு பெண்கள் மூவரும் ஒரு அழகிய பிணைப்பு ஏற்பட்டது. அத்தியாயம் 9. அடுத்து வந்த நாட்கள் அதன் போக்கில் நகர இப்பொழுது மிதுனுக்கு வேலைப்பளு கொஞ்சம் குறைந்திருந்தது. மாலை சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விடுவான். கொஞ்ச நாட்களாக மனைவியை கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவனிடம் அதிகம் பேசாமல் ஒதுங்கியேதான் சுற்றி கொண்டு இருப்பாள் மதி. அவன் ஏதாவது கேட்டால் பதில் சொல்வதோடு சரி, மற்றபடி எனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்பது போல் சுற்றி கொண்டிருந்தாள். எப்பொழுதும் அவன் கீழ் என்றால் அவள் மேலென்று சுற்றி கொண்டிருக்க, முதலில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் மிதுன். அன்று இரவு அஜய் தூங்கிய பின் எப்பொழுதும் போல் மதியும் மற்ற புறம் திரும்பி தூங்க முற்பட்ட திடீரென்று அவள் காதருகில் ஒலித்த ரதி பேபி என்ற மென்குரலில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் மதி. அவள் கத்தி விடாமல் இருக்க தன் கையை கொண்டு அவள் வாயை மூடியவன், குழந்தை எழும்பிட்டாதே பேபி, உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் வா என்று விட்டு பால்கனி நோக்கி நடந்தாள். அவளும் எதற்கு கூப்பிடுகிறானோ என்று புரியாமல் கணவன் பின் சென்றாள். அவள் வந்ததும் அவள் தோள்களில் கை போட்ட மிதுன் தன்னுடன் இறுக்கி கொள்ள அவளோ அவனுடன் ஒன்ற முடியாமல் நெளிந்தாள். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று அவள் நெளிந்து கொண்டே கேட்க, அது இதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன் என்னை பார்த்தா ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என்னுடன் நின்று 2 வார்த்தை கூட பேசுவதில்லையே. உன்னை சுற்றி படி பார்த்தால் உன் கூற்றுப்படி பார்த்தால் கூட இப்பொழுது நாம் கணவன் மனைவிதானே. என்னுடன் சாதாரணமாக இருப்பதற்கு என்ன என்று தன் கைப்பிடியை கொஞ்சம் தளராமல் அவன் கேட்க, இதற்கு கூட பதில் தெரியாமல் என்னை திருமணம் செய்து கொண்டு படுத்துக்கிறான் பாவி என்று நினைத்து கொண்டவள், நீங்கள் குழந்தைக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவன் தானே உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான்ல, இதில் நான் பேச என்ன இருக்கிறது என்று மதி அவனை முறைத்து கொண்டே. அவள் பதிலில் சிறிது யோசித்தவன், அது சரிதான் பேபி, ஆனால் அதுக்காக நாம் பிரிஞ்சிருக்க வேண்டும் என்ன இருக்கு என்று மேலும் புரியாமல் வினவினான் மிது. நீங்கள் தானே என்னுடன் வாழ முடியாது என்று சொன்னது, இப்போது என்ன மீண்டும் என்று அவனுக்கு ஞாபகம் படுத்தும் நோக்கில் அவள் கூற, அவனோ, இப்பொழுது வேறு வழி இல்லையே, இனி நாம பிரிய முடியாது, அதனால் இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வோம் என்று குதூகலமாக கூற, அப்படி ஒன்றும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்னுடன் வாழ வேண்டாம், எனக்கு அதில் சுத்தமாக இஷ்டமும் இல்லை என்று எரிச்சலுடன் கூறினான். இப்போது கூட தன்னை பிடிக்கிறது என்று கூறாமல் வேறு வழி இல்லை என்று மிதுன் கூறியது அவளுக்கு பயங்கர கோபத்தை கிளப்பியிருந்தது. கோபத்துடன் வந்து அவள் பதிலில் அவனுக்கு லேசாக கோபம் வந்தது போல், இஷ்டம் இல்லையா பேபி, அதையும் பார்த்து விடுவோம் என்று கூறிக்கொண்டே அவளை அணைத்திருக்க கைகள் கொண்டே மேலும் அவளை இருக்க அணைத்தவன் வலுக்கட்டாயமாக அவள் இதழ்களை சிறை செய்திருந்தாள். முதலில் அவனிடமிருந்து விலகப் போறவே ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் காதல் மனதில் அன்பிலும் தன்னுடன் ஒன்றி விட்டான். வெகு நேரம் கழித்து அவளை விட்டு விலகியவன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. அதை பார்த்தவளுக்குத்தான் தன்னிலை உணர்ந்து தன் மீதே கோபம் வர அதன் வெளிப்பாடாக அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் வந்தது. அவன்தான் வேறு வழி இல்லாமல் வாழலாம் என்கிறான் என்றால் தன் உடல் வெட்கம் இல்லாமல் அவனுடன் ஒத்துழைப்பதை நினைத்து குறுகி போனாள் மதி. இத்தனை நேரம் அவளை
மோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தவன் அவளது கண்ணீரை ஒன்றும் புரியாமல் தான் கைகளை எடுத்து விட்டான். என்ன ஆச்சு பேபி என்று மிதுன் கேட்க அவளிடம் அதற்கு பதில் இல்லை. இன்று எப்படியும் அவளுடன் வாழ தொடங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுனுக்கோ இப்பொழுது அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டான். 5 வருடங்களுக்கு முன் முகம் முழுவதும் வெட்கமும் சந்தோஷமும் ஆட்கொள்ள தன்னிடம் உருகி குலைந்து மதி இது இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஏதோ இப்படி ஒரு நிலையில் அவளை ஆட்கொள்ள மனம் இல்லாமல் போக உள்ளே போய் படுத்துக்கோ பேபி என்றான் மிதுன் இறுகிவிட்ட குரலில். அவளும் தன் நினைவிலேயே உழன்று கொண்டிருந்தவள் பேசாமல் உள்ளே வந்து படுத்து விட்டான். அவன் மனதில் ஆசை ஒருவேளை அவன் வாய் விட்டு கூறியிருந்தால் இந்த உணர்ச்சிக்கு பேர்தாண்டா காதல் என்று அவனுக்கு புரிய வைத்திருக்கலாம். அவனும் சொல்லாமல் போக அவளும் கவனிக்காமல் போக மிதுனுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது. அவனது குழப்பத்தை அதிகமாக்குவது போல் அடுத்த நாள் ஒரு நிகழ்வும் நடந்தது. அன்று மாலை மிதுன் மட்டும் தன் வீட்டுக்கு தோட்டத்தில் அமர்ந்து அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருக்க மதி அஜயை அழைத்து கொண்டு பூர்ணிமா வீட்டுக்கு சென்றிருந்தான். மிதுன் அங்கு செல்வதில்லை என்றாலும் மதியை தடுக்கவில்லை. அஜய்க்கு அனைத்து சொந்தங்களும் வேண்டும் என்று அவனும் நினைத்தான். அவனிடம் பேச வந்த வனஜா தான் சொல்ல வந்த விஷயத்தை கூறலாமா வேண்டாமா என்று தயங்கி கொண்டே நிற்க அவரை நிமிர்ந்து பார்த்தவன் என்ன வேண்டும் என்றான் யோசனையுடன். தம்பி என்று இழுத்தவர் மேலும் தயங்க அவரை உற்று பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவர் ஏற்கனவே தயங்குகிறார் என்பது புரிந்தது. எதுனாலும் சொல்லுங்க பரவாயில்ல என்று சிறிது இலகுவாக மிதுன் கூற அதில் தைரியம் வர பெற்றவராக பேசினார் வனஜா. தம்பி வீட்டுக்கு வந்ததிலிருந்து மதி பாப்பா வீட்டில் சாப்பிடுவதே இல்லை. நானும் 2-3 முறை கேட்டு பார்த்தேன். வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவனிச்ச மாதிரி தெரியல தம்பி, அதான் சொன்னேன் என்று ஒருவாறு வனஜா கூறி முடிக்க மிதுனின் முகம் குழப்பத்துடன் சுருங்கியது. அவரிடம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தவன் மனைவியின் செயலில் அர்த்தம் புரியாமல் குழம்பி போனாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மிதுன் வீட்டில்தான் இருந்தான். முந்தைய நாள் வனஜா கூறியது மனதில் ஓட அன்று மனைவி செயலை அவள் அறியாமல் கவனித்தான். குழந்தை பகல் உணவை கொடுத்தவள் தான் மட்டும் பக்கத்து கடையில் சென்று அந்த ஊரின் சுலபமாக கிடைக்கும் வடாப்பா வாங்கி உண்டுவிட்டு வந்தாள். மதியம் வெளியேதான் அவள் உணவு நடந்தது. அனைத்தையும் கவனித்து கொண்டு இருந்த மிதுன் இன்று இரவு குழந்தைக்கு உணவு கொடுத்த பின் அவர்கள் அறையில் பக்கத்து அறைக்கு செல்ல அவளை பின்தொடர்ந்து சென்றான். அங்கு மதி அமர்ந்து பிளேட்டில் ஜாம் தடவி உண்டு கொண்டு இருக்க அவனோ அவளை பார்த்தபடி அந்த அறை கதவில் கைகளை கட்டி கொண்டு நின்று விட்டான். அவள் உண்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவன் எதற்கு இப்படி செய்கிறாய் ரதி பேபி என்றான் குழப்பத்துடன். அவன் குரலில் அப்பொழுதுதான் அவனை பார்த்த மதி திருவென்று விழிக்க அவள் விழியழகில் தொலைந்து விட துடித்த மனதை முயன்று கட்டுப்படுத்தியவன் மெதுவாக அவள் அருகில் வந்து போய் கை அலம்பிட்டு வா என்று அவன் கூற அவளும் அந்த இடைவெளி தேவைப்பட்டதால் பேசாமல் எழுந்து சென்றாள். மீண்டும் வந்தபோது அவள் முகத்தில் தெளிந்திருந்தது. அதை தானும் கண்டுகொண்டவன் சொல்லுறது ஏன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் என்கிறாய்? நேற்று வனஜாமா சொல்ல வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நானும் கவனித்தேன். எதற்கு இப்படி செய்கிறாய் என்று குழப்பத்துடன் மிதுன் கேட்க மதிக்கோ இதை கூட அவன் தானாக கவனிக்கவில்லையே என்று ஆதங்கம்தான் மிஞ்சியது. நான் என்ன சாப்பிட்டால் என்ன, குழந்தைக்கு ஒழுங்காகத்தானே கொடுக்கிறேன், அத்தோடு விடுங்க என்றாள் சலிப்புடன். அவனுக்கு கொடுப்பது சரிதான் பேபி, ஆனால் உனக்கு ஒரே அடியாக வெளியில சாப்பிட்டால் ஒத்துக்காது. பாரு இழைச்சி போய் இருக்கிறாய் என்று சிறு கவலையுடன் மிதுன் கேட்க அவளோ இந்த 1 மாதத்தில் தான் நான் இழைத்து விட்டேனா என்று நக்கலாக அவனை பார்த்து கேட்டு வைக்க அவள் கேள்வி புரியாமல் விழித்தவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. அவள் அன்று பள்ளியில் அவளை பார்த்தபோதே அவள் இப்படித்தானே இருந்தாள். 5 வருடங்களுக்கு முன்பு அவன் பார்த்து ரசித்த கொழு கன்னங்கள் போன இடம் தெரியவில்லை. அந்த துருதுருப்பு கூட தொலைந்துதான் போயிருந்தது. வெகுவாக இளைத்து இருந்தவள் உடல் நிலை அவன் மனதை லேசாக தாக்க ஆமாம் பேபி, ஏண்டா இப்படி இளைச்சி இருக்கிறாய்? ஒழுங்கா சாப்பிடுவதில்லையா? இது என்ன பழக்கம் சிறுபிள்ளை மாதிரி? அவள் உடல் நிலையை பற்றி கவலையுடன் மட்டுமே மிதுன் கேட்க அது புரிந்து மதியின் முகத்திலும் ஒரு விரக்தி சிரிப்பு தோன்றி மறைந்தது. என்னவென்று சொன்னால் உங்களுக்கு புரிந்து விடுமா மிது?
மிது என்று அதே விரக்தியுடன் அவளை அறியாமல் அவள் கேட்க, அவனோ பல வருடங்களுக்கு முன்பு தன்னவளிடம் இருந்து வந்த மிது என்ற அழைப்பில் என்றும் போல் உள்ளுக்குள் ஏற்பட்ட பரவச உணர்வு ஆழமாக உணர்ந்தது. மனதில் எழுந்த பரவச முகத்தில் ஒருவித புன்னகையை தோற்றுவிக்க, எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாமே தெரியும். அந்த மொழியில வேண்டுமானாலும் சொல்லு என்றான் புன்னகை மாறாமல். மதியோ அவன் கண்களை உற்று பார்த்தவள், என் கண்கள் பேசும் மொழி புரியுதா மிது என்றாள் அவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டு. அவள் பார்வை அவனது அடிமனதில் ஆழம் வரை சென்று ஏதோ செய்ய, அது என்னவென்று புரியாமல் விழித்தான் மிதுன். அவன் முகத்தில் இருந்தே அவள் மனதை படித்து விட்ட மதி, என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் கண்கள் பேசும் மொழி புரிய வேண்டும் மிதுன். என் வாழ்நாள் ஆசையே அதுதான். நான் இறப்பதற்கு முன் ஒரு முறையாவது அது நடந்தால் தான் நான் நிம்மதியாக சாக முடியும். அவள் பாட்டுக்கு மனதில் இருந்ததை கொட்டி கொண்டே போக, அவளது கடைசி வரி மிதுனின் மனதை வெகுவாக அசைத்து விட்டது. உள்ளுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம் தோன்ற, பேபி ப்ளீஸ் இப்படி பேசாத, எனக்கு என்னவோ பண்ணுதுடி என்று மனைவியை இழுத்து அணைத்து கொண்டான் மிதுன். அவன் மனதில் இனம் புரியாத அலைப்புறுதல். அந்த அணைப்பு மிகவும் தேவையாக இருந்தது. இறப்பு என்ற ஒற்றை சொல் மிதுனின் ஆழ்மனதை தட்டி எழுப்பி இருந்தது. ஆனால் அதை அவர்கள் இருவருமே முழுதாக புரிந்து கொள்ளாததுதான் பரிதாபம். சில நொடிகள் கணவன் அணைப்பில் கட்டுண்டு நின்ற மதி பின் நடப்புக்கு உரைக்க மெதுவாக அவனை விட்டு விலகினாள். தானும் அவளை விட்டு விலகிய மிதுன் அப்போதுதான் பேச வந்த விஷயம் ஞாபகம் வர, ரதி பேபி இனிமே ஒழுங்கா வீட்டில் சாப்பிடு, வெளியில எல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்று சிறு கண்டிப்புடன் கூற, அவளும் அப்போதான் மோன நிலையில் இருந்து வெளியே வந்து இருந்தாள். இன்னும் அவன் கேள்விக்கு தான் ஒழுங்காக விடை கூறவில்லை என்பதை உணர்ந்து, நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைத்ததும் என் உணவுக்கான பணத்தை என் சம்பளத்தில் இருந்து கொடுத்துவிட்டு இங்கு சாப்பிட்டு கொள்கிறேன். அதுவரை அப்பா கொடுத்த பணம் இருக்கிறது, அதை வைத்து வெளியில்தான் சாப்பிடுவேன் என்று உறுதியாக கூறினாள் மதி. அவள் பேச்சில் அவளை புருவம் முடிச்சுட்டு பார்த்தவன், இதோ பார் ரதி, நீ வேலைக்கு போவது உன் இஷ்டம், அதில் நான் தலையிட விரும்பவில்லை. பெண்கள் வேலையில் போய் சுதந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நீ இங்கே வீட்டில் வேற்று ஆள் போல் நடந்து கொண்டால் அது அஜய் மனதைத்தான் பாதிக்கும். நீ என் மனைவி, இந்த வீட்டிலும் நான் சம்பாதிப்பதில் உனக்கு உரிமை இல்லையா? சற்று கோபத்துடன் மிதுன் கேட்க, இந்த திருமணமே அஜய்க்காகத்தானே, பின்ன என்ன மனைவி? அவன் ஒருவன் இருப்பதால் தானே இந்த உறவே. இதில் எனக்காக உரிமை எங்கிருந்து வந்தது? நான் இந்த வீட்டில் சாப்பிட வேண்டும் என்றால் அது என் சம்பாத்தியத்தில் மட்டும்தான் நடக்கும். மேலும் உறுதியாக மதி பேச, எப்பொழுதும் போல் மிதுனால் தான் இப்பொழுது பதில் கூற முடியாமல் போனது. சில நாட்களாகவே இவளிடம் இப்படி விடை தெரியாமல் விழிப்பதே வேலையாகி விட்டது என்று நினைத்து கொண்டான் மிதுன். அவள் கூறிய அனைத்துமே உண்மைதானே? அஜய்க்காகத்தானே திருமணம் செய்தான், இல்லை என்பதற்கில்லையே. ஆனால் அதை மதி கூறும் போது ஏதோ தவறு போல் ஏன் தோன்றுகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அஜய்க்காக மட்டும் இல்லாமல் நீயும் எனக்கு முக்கியம்தான் என்று கணவன் ஏதாவது சொல்ல மாட்டானா என்று மதியின் மனம் ஏங்க, எப்பொழுதும் போல் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏமாற்றம் தந்த கோபத்தில் கவலையும் வேகமாக சென்று விட்டாள் மதி. அன்று மாலை சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்ட பரத் காலையில் இருந்து ஏற்பட்ட வேலை பளுவால் சோர்வாக கட்டிலில் வந்து சாய்ந்து அமர்ந்தான். தன் துணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்த சந்திரிகா கணவன் களைப்பு அமர்ந்திருப்பதை பார்த்ததும் எழுந்து சென்று அவனுக்கு காஃபி எடுத்து வந்து மெதுவாக அவனை எழுப்பினார். பரத், காஃபி குடிங்க என்று சந்திரிகா மெதுவாக கூற, அவள் கூறலில் கண் விழித்தவன் தேங்க்ஸ் டா என்று கூறி நன்றியுடன் அதை வாங்கி கொண்டாள். காஃபியை குடித்து முடித்ததும் கொஞ்சம் தெளிந்து விட்டவன், சந்திரிகா இங்க வாயே, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அழைக்க அவளும் அவனிடம் சென்று அமர்ந்தாள். நீ பிஇ தானே முடிச்சிருக்கிறாய் என்று பரத் கேட்க, ஆமாம் என்றாள் சந்திரிகா. இதை இப்பொழுது ஏன் கேட்கிறான் என்று புரியாமல் பாவத்தில், மேலே படிக்கிறாயா, படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா என்று பரத் தொடர்ந்து கேட்க, தன் காதில் விழுந்த செய்தி உண்மைதானா என்று நம்ப முடியாமல் விழித்தாள் சந்திரிகா. அவள் மிதுனுடன் திருமணத்தை மறுத்த தொடர்ந்த படிக்க வேண்டும் என்றுதான். MBA படிக்க வேண்டும் என்பது அவள் கனவாகவே இருந்தது. அதை மறுத்துத்தான் சிவனேசன் அவளுக்கு திருமணம் பேசி முடித்தார். ஆதலால் ஏற்கனவே திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருந்தவள் அது நிற்கவே
ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை தடுத்த பரத் மீது சிறு வருத்தம்தான் இருந்தது. ஆனால் இன்றோ அவனை அதை பற்றி பேசும்போது உண்மையாகவே அவளால் நம்ப தான் முடியவில்லை. தான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தன்னையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் மனைவியை பார்த்தவனுக்கு அவள் செயல் புன்னகையை தோற்றுவிக்க சிறு சிரிப்புடன் அவள் முகத்தின் முன் சொடக்கிட்டான் பரத். கணவன் செயலில் தன் நினைவிற்கு மீண்டவள், நிஜமாத்தான் சொல்கிறீங்களா பரத் என்றாள் ஆச்சரியத்துடன். அவள் கேள்வியில் அவன் புன்னகை மேலும் விரிய, இல்லையே, சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். உன்னை படிக்க அனுப்பும் எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லம்மா என்று நமட்டு சிரிப்புடன் பரத் கூற, அவள் முகமோ நொடி பொழுதில் சுருங்கிவிட்டது. தன் கிண்டல் மனைவிக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்தவள், ஹே, என்ன உடனே ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆகிட்ட. இதில் என்னடா இருக்கு? நிஜமாதான் கேட்டேன். சொல்லு, என்ன படிக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை? இப்பொழுது பரத் விளையாட்டை கைவிட்டுவிட்டு சீரியஸாக கேட்க சந்திரிகாவிடம் மீண்டும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. எனக்கு MBA படிக்கணும்னு ரொம்ப ஆசை பரத். பட் படிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று உற்சாகமாக சந்திரிகா கேட்க, கண்டிப்பாடா என்று விட்டு எழுந்து சென்று விட்டான் பரத். அவன் பாட்டிற்கு சொல்லிவிட்டு சென்று விட்டானே ஒழிய அடுத்து வந்த 2 நாட்களும் அவன் சொன்னதை செய்வானா இல்லையா, சும்மா கேட்டானா என்று யோசனையுடனே சுற்றி கொண்டிருந்தாள் சந்திரிகா. ஆனால் அவளை யோசனை தேவையில்லை என்பது போல் 3ஆம் நாள் காலை அவளை அழைத்து அவள் ஆசைப்பட்ட படிப்பிற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவளிடம் கொடுத்தான் பரத். இதை ஃபில் பண்ணி கொடுடா, அடுத்த மாதம் கல்லூரி திறக்கிறது, நீ அதில் சேர்வது போல் ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று பரத் சாதாரணமாக கூற, தன் கனவாக போய்விடுமோ என்று நினைத்த விஷயத்தை வெகு சாதாரணமாக செய்து கொடுத்த கணவன் மீது இப்பொழுது தனி மரியாதை தோன்றியது சந்திரிகாவிற்கு. இந்த நொடி முதல் இரவு அன்று தான் தேவையில்லாமல் விட்ட வார்த்தைகள் வெகுவாக வருத்தியது. அவன் கைகளில் இருந்து ஃபார்மை வாங்கி கொண்டவள் வந்து என்று இழுக்க, என்னம்மா என்றான் பரத் மென்மையாக. சாரி, உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் அன்று தவறாக பேசிவிட்டேன். இனி நீங்க என்ன என்று கூற முடியாமல் அவள் இழுக்க, பரத்தோ, அடடா, அப்படி என்ன தயக்கம், எதனாலும் சொல்லுடா, இது எதையும் தாங்கும் இதயம் என்றான் பாதி விளையாட்டாகவும் பாதி சீரியஸாகவும். இல்லை, நீங்கள் என்ன ரிக்கா என்னன்னே கூப்பிடுறீங்களா என்று ஒருவாறு மென்று விழுங்க அவள் கேட்க பரத் முகம் ஒரு நொடி உணர்ச்சிகள் துடைத்து இறுகியது. அன்று கூறிய வார்த்தைகளின் வீரியத்தை இந்த நொடி உணர்ந்தானோ? உனக்கு பிடித்த படிப்பை படிக்க வைப்பதால் என் மீது ஏற்பட்ட அசிங்கமான சந்தேகம் போய்விட்டதா என்று முயன்று பரத்தால் தன் குரலில் இருந்த இறுக்கத்தை குறைக்க முடியவில்லை. ஆனால் சந்திரிகாவோ பதறாமல் அவனை ஆழ்ந்து பார்த்து, அது தவறு என்று அன்றே மன்னிப்பு கேட்டுவிட்டேனே பரத். திருமணத்தை நான் மறுத்ததற்கு காரணம் படிப்புதான். இப்பொழுது அதை நீங்கள் கொடுத்ததால் என் மறுப்பு அர்த்தமற்றதாகி விட்டது. அதை ஒதுக்கி பார்த்தால் நீங்கள் என் கணவர். நாம் இருவரும் மனதில் எந்த சுணக்கமும் இல்லாமல் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உறவை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கலாம் என்று நினைவில்தான் கேட்டேன். நீங்கள் நினைப்பது போல் நான் யோசிக்கவில்லை. அழுத்தம் திருத்தமாக சந்திரிகா கூற பதிலில் பரத்தின் அவள் மனம் புரிந்தது. இதை தானே அவன் முதலில் இருந்தே ஆசைப்பட்டது என அவளுக்கு இது தோன்றிய சில நாட்கள் எடுத்திருக்கிறது. அவ்வளவுதான். சாரி ரிக்கா என்று பரத் அழகாக ஒற்றை வார்த்தைகளில் தன் சம்மதத்தை அவளுக்கு தெரிவித்தான். அவன் பதிலில் அவள் முகத்தில் தானாக ஓர் புன்னகை தோன்றியது. அன்றிலிருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் காதலர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் நல்ல நண்பர்களாக வாழத் தொடங்கினர். நன்றி.